வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. பிஇஓ ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட் அந்த சிலபஸ் லைன் வைஸ் நம்ம கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் ஜாகிரபியில் புவியியலிருந்து, அதாவது வளிமண்டல அழுத்தம் மற்றும் காற்றுகள் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இன்னைக்கு டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த கிளாஸ் வீடியோஸ் பார்த்துட்டு மெட்டீரியல் படித்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரி, இப்போ இது என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா, வளிமண்டல அழுத்தம் மற்றும் காற்றுகள், பூமி, அதுக்கு மேலே காற்று, இதை மைண்டில் வச்சுருப்பீங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இந்த வளிமண்டல காற்றுக்கு அதுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, காற்று கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி போட்ட ஒரு பொருள் அப்படியே கிடக்கும் அண்டவெளி. சரி, இப்போ இந்த வளிமண்டல காற்றுல இந்த வெப்பநிலை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இந்த பருவ காற்று மலைகள் வருது, ஒரு காற்று எப்படி கிரியேட் ஆகுது, தாழ்வு அழுத்தம்னா என்ன, உயர் அழுத்தம்னா என்ன, இல்லைங்களா? ஸோ அந்த என்ன சொல்கிறது, நமக்கு கிடைக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, இது வந்து எப்படி நமக்கு இந்தியாவுக்கு கிடைக்குது, இது எந்த ரீசன், இதை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, இந்த போர்ஷனில் இந்த தலைப்பில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காற்றோட வெப்பநிலை அதிகரிக்கிறப்ப காற்று விரிவடைஞ்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுடைய எண்ணிக்கை குறையுது. இதை தொடர்ந்து அழுத்தம் குறையுது. சில நேரங்களில் வெப்பநிலை குறையிறப்ப காற்றோட அழுத்தம் அதிகரிக்குது. அது என்ன சார் காற்றோட அழுத்தம், இதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியலையே சார். ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய பகுதி வந்து ஒரு நிலப்பரப்பு, சாதாரண ஒரு சமவெளியில் போய் நிற்கிறீங்க. நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. இப்படி ஒரு சமபரப்பில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, சரிங்களா? இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்வீச்சுகள் வந்து இங்கே அடிக்குது, வெயில் வந்து இங்கே அடிக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பகுதி, இங்கே எல்லாம் காற்று இருக்குது இல்லைங்களா? இந்த இதுக்கு மேலே வந்து நமக்கு காற்று இருக்குது, அதனால் நம்ம சுவாசிக்கிறோம். சரி, அந்த வெயிலில் வந்து அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த காற்று நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ என்ன, நாங்கள் ஒரு சில்னஸான ஒரு காற்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சில்லுன்னு இருக்குது அந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷனில். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. திடீர்னு வெயில் அடிக்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த வெயில் பட உடனே அந்த கூலிங் போயிட்டு ஹீட் ஆக ஆரம்பிச்சிருது. இது நம்ம நல்லா உணர்ந்திருப்போம் இல்லைங்களா? ஸோ இதை தான் வந்து தூய தமிழில் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சில்லான காற்று வெயிலுடைய அந்த சூடு பட்டு அது என்ன சொல்கிறது, அங்கே இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் எல்லாம் ஆவியாகி மேலே போயிடுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வு அழுத்தம் உருவாகுது. இதுதாங்க மெசேஜ். இந்த மெசேஜை பேஸ் பண்ணி தான் மழை வர்றது, பருவக்காற்று வருது, இது எல்லாமே வந்து நம்ம இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ரேண்டமாக உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பில் வந்து ஒரு ரேண்டமாக எடுத்து வச்சு இதில் என்ன இருக்குது அப்படின்றத வச்சு தான் அவங்க பார்க்குறாங்க. சரி, இப்போ வரிசை போயிடலாம் ஒவ்வொன்றா. அதனால் வெப்பநிலையும் வளிமண்டல அழுத்தமும் எதிர்மறையான தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. வளிமண்டல அழுத்தம்னா அழுத்தமானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கருவியால் அளவிடப்படுது. சராசரி கடல் மட்ட உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம அழுத்த பகுதியில், அதாவது சம அழுத்த பகுதியில் இணைக்கக்கூடிய கற்பனை கோட்டுக்கு சம அழுத்த கோடுன்னு சொல்கிறோம், ஐசோபார் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் என்னென்னா நம்ம பூமின்னு ரேண்டமாக எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த கோடுகளை சொல்லுவோம். உயரத்துக்கும் வளிமண்டல அழுத்தத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை ஆராயிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, சரிங்களா? வளிமண்டலத்துடைய மேல் பகுதி அடர்த்தி கம்மியாக, அதாவது கம்மியான மெல்லிய பகுதின்னு சொல்லப்படுது வளிமண்டலத்துடைய மேல் பகுதி. அழுத்தமானது பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துடைய அந்த உயரத்தில் இருந்து மேலே போக 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 தொடர்ந்து குறைஞ்சிட்டே போகுது. ஏன்னா அழுத்தம் அளக்கிறப்ப பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பருப்பொருட்களுடைய அளவு படிப்படியாக குறையுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு பேர் ஒன்று படிப்போம், என்ன அப்படின்னா கோரியாலிசிஸ் விளைவு. இது என்ன சார் கோரியாலிசிஸ், கோரியாலிஸ் விளைவு அப்படின்னு சொல்லி அப்படின்னா பூமியுடைய அந்த சுழற்சியானது பார்த்திங்கன்னா புவி மேற்பரப்பில் நகரக்கூடிய பொருட்கள் மேலே தாக்கத்தை ஏற்படுத்துது. இது டெஃபினிஷன். இது புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, அதாவது தடையில்லாமல் நகரக்கூடிய பொருட்கள் புவியுடைய சுழற்சியால் நேர்கோட்டில் பயணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறது. வட கோளத்தில் வலப்புறமாகவும் தென் கோளத்தில் இடப்புறமாகவும் நகரும். என்ன சார் நகரம்? இப்போ வடகோளத்தில் இப்போ பூமி வந்து இப்போ ரவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேலேயும் தட்டை கீழையும் தட்டை வந்து ஆரஞ்சு பழம் மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து வடகோளம், இது தென்கோளம், இது ரெண்டாக பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூமியுடைய அந்த மேல் பகுதி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தானே போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பூமியினுடைய ஒரு இதை சொல்கிறோம், 23 டிகிரி சாஞ்சி தான் நமக்கு இருக்குது. இப்போ இந்த வடக்கோளத்தில் மணிக்கு 95 கிலோமீட்டர் வேகத்தில் நேர்கோட்டில் போகக்கூடிய ஒரு வாகனம், சரிங்களா? இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நேராக ஒரு வண்டி ஒன்று போகுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா, பட் இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வாகனத்துடைய இந்த சக்கரத்துக்கும் புவி தரை இருக்குது பாருங்கள், இதுக்கு இடையில உராய்வு இல்லாமல் சும்மா அப்படியே பறந்துட்டு போகிறோம் இதுன்னு வச்சுக்கோங்களேன், வலப்புறமாக திரும்பும். இந்த தாக்கம் கோரியாலிசிஸ் விளைவு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் செயற்கைக்கோள் ஏவுற தளங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சைடில் தான் இருக்கும். எடுத்துக்காட்டு சொன்னால் சிறிகரிகோட்டா இந்தியாவில், பிரான்ஸ் இருக்கக்கூடிய பிரான்ச் கயானா, இதில் வந்து சொல்லுவாங்க பிரெஞ்சு கயானா. பிரான்ச்சுன்னா பிரெஞ்சு கயானான்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ என்னென்னா பூமி இப்படி சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தரைப்பகுதிக்கு மேலே வந்துட்டு ஒரு 95 கிலோமீட்டர் ஒரு வேகமாக ஒரு வண்டி போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது தானாக அப்படி சுற்றிக்கும், சரிங்களா? ஸோ தான் அந்த வட அரக்கோளத்தில் கூட அந்த மேக்னெட்டிக் பவர் அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. என்னென்னா தானாக சுற்றி நீங்கள் நேராக போயிட்டு இருப்பீங்க, ஆனால் அது தானாக அது வளைஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த புவி பரப்புக்கும் அந்த சக்கரத்துக்கும் இடையில உராய்வு இல்லாமல் இருக்கும், சரிங்களா? சரி, இப்போ காற்று வெப்பமடைகிறப்ப விரிவடைஞ்சு செங்குத்தாக மேலே உயரதால் காற்றோட அழுத்தம் குறைஞ்சி தாழ்வழுத்த பகுதி உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் குளிர்ந்த காற்று அடர்த்தி அதிகமாகி செங்குத்தாக கீழே இறங்குறதால
தரைப்பகுதியில் காத்தோடைய அழுத்தம் வந்து அதிகரித்து உயர் அழுத்த பகுதி உருவாகுது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா பருவக்காற்று. இதை வச்சு நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பருவக்காற்று அப்படின்னா என்னன்றது பாருங்கள். மாசிம், இது என்ன சொல்கிறோன்னா மாசிம் அப்படிங்கிற அரேபிய சொல்லில் இருந்து மான்சூன் அப்படின்ற சொல் வந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாசிம் அப்படிங்கிறது பருவங்கள் அப்படின்னு பொருள். இது கூட எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குனால இதை கொடுக்குறோம். நிலமாகட்டும், நீர் பகுதியிலாகட்டும், வெப்பமடைகிறதாலையோ அதாவது குளிர்ச்சி அடைகிறதுனாலையோ இப்படி சமமில்லாத ஒரு தன்மையால் வந்துட்டு திசை திரும்புகிற காற்றுகள் வந்து பருவ காற்றுகள் அப்படின்னு சொல்கிறோம். பருவக்காற்று தோன்றக்கூடிய அந்த முறை பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் வந்து நிலப்பரப்பு அதிகமாக என்ன சொல்லுது வெப்பமடையுது. இப்போ கோடை காலத்தில் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவுடைய பகுதி பார்த்திங்கன்னா பூமத்திய ரேகைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மேலே அந்த தார் பாலைவனம் இந்த பகுதியில் இருக்க பாருங்க, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு நிலப்பரப்பு வந்து வெப்பம் அதிகமாகறதுனால நிலப்பரப்பு மேலே ஒரு தாழ்வான ஒரு அழுத்தம் உருவாகுது. நான் முன்னே சொல்லியிருப்பேன், கூலிங்கான ஒரு இடத்துல வந்து வெயில் படுறப்ப அது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள்லாம் ஆவியாக மேலே போகிறப்ப அங்கே ஒரு தாழ்வான அழுத்தம் உருவாகுது. ஆனால் பெருங்கடல் பகுதியில் பார்த்திங்கன்னா கம்மியான வெப்பநிலை நிலவரங்கள் அங்கே வந்து உயர் அழுத்தம் உருவாகுது. இங்கே தரைப்பகுதியில் வந்துட்டு தாழ்வான அழுத்தம் காற்று இருக்குது, அங்கே தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ இந்தியா இப்படி இருக்குது அப்படின்னா இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னா நம்ம அது என்ன இந்த இடத்துல நிலப்பரப்பு கடல் பரப்பு. இப்போ இங்கெல்லாம் கடல் பரப்பு இங்கே இருக்குது சரிங்களா. இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா வெயில் அடிக்கிறது ரெண்டுக்கு சமமாக தான் அடிக்குது. நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா வெயில் படும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் சீக்கிரமாகவே மேலே போயிடுது, அங்கே ஒரு தாழ்வு அழுத்தம் உருவாகுது. பட் இங்கே அடிக்கக்கூடிய வெயிலுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலே தான் இருக்குது. இதில் வந்து அதிக சூடு ஆகாதில்ல, அப்போ இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய காற்று மேலே போகாதில்ல அதிகபட்சம். அப்போ இங்கே கம்மியான அழுத்தம், இங்கே அதிகமான உயர் அழுத்தம். அப்போ என்ன ஆகும், கம்மியான அழுத்தத்தை நோக்கி உயர்வான அழுத்தம், அங்கே காற்று ஆட்டோமேட்டிக்காக போகும். இதனால தான் நமக்கு காற்று அடிக்குது. இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மலைகள் இதெல்லாம் வச்சு எப்படி தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று வருதுங்கிறது நம்ம வரிசையாக பார்க்கலாம். பெருங்கடல் பகுதியில் கம்மியான வெப்பநிலை நேரத்தில் இங்கே உயர் அழுத்தம் உருவாகுது இல்லைங்களா. அதனால் கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா கடலிருந்து நிலத்தை நோக்கி காற்று வீசுது கோடை காலத்தில். இதுக்கு இடையில் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிலமானது அதிக அளவுக்கு, அதாவது அதிகமான அளவுக்கு வெப்பத்தை அதாவது என்ன சொல்கிறது வெளியேற்றுறதால நிலத்தில் வெப்பமானது கடலை விட கம்மியாக இருக்கும் சரிங்களா. இதனால் நிலப்பரப்பில் உயர் அழுத்தமும் கடல் தாழ்வழுத்த பகுதியும் தாழ்வழுத்தம் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் அதனால் குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா நிலத்தில் இருந்து கடலை நோக்கி காற்று வீசுது. இந்த செயல்முறை வந்து அந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவில் முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. பருவக்காற்றினுடைய இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். பருவக்காற்றின் இயல்புகள், அதில் என்ன அந்த இயல்புகள் அப்படின்னா ஆசிய பருவக்காற்று ஒவ்வொன்றும் வரிசையாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆசிய பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். ஆசிய பருவக்காற்று அது வந்து பார்த்திங்கன்னா பருவகாலத்தினுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா குளிர்கால பருவக்காற்று, கோடைகால பருவக்காற்று அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க, 2 பிரிவுகள் பிரிச்சிருப்பாங்க. கோடை காலத்தில் வந்து பாய்கால் ஏரி பகுதி பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா நிலவக்கூடிய அந்த அதிகமான வெப்பத்தால் தாழ்வழுத்தம் ஏற்படுது. பசிபிக் பெருங்கடலில் அலூசியன் தீவு பகுதியில் இருக்கக்கூடிய குறைந்த வெப்பத்தால் உயர் அழுத்தம் ஏற்படுது. இதனால் பசிபிக் பெருங்கடலிருந்து காற்று கோடை காலத்தில் ஆசியாவுடைய மையப்பகுதிக்கு நோக்கி வீசுது. இது ஆசியாவின் கோடைகால பருவக்காற்று அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு தான் ஆசியாவின் கோடைகால பருவக்காற்றுனப்போ அந்த பேர்களை வரிசையாக வச்சுக்கோங்க. பசிபிக் பெருங்கடல், அலூசியன் தீவு பகுதி இது. அதே மாதிரி குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா பாய்கால் ஏரி பகுதியில் குறைந்த வெப்பநிலை காரணமாக என்ன சொல்கிறது உயர் அழுத்தம் ஏற்படுது. அலூசியன் தீவு பகுதியில் அதிக வெப்பநிலை, அது மட்டும் இல்லாமல் குறைந்த அழுத்தம் காரணமாக மத்திய ஆசியாவிலிருந்து பசிபிக் பெருங்கடல் நோக்கி காற்று வீசுது. இதை வந்து ஆசியாவின் குளிர்கால பருவக்காற்று அப்படின்னு சொல்லப்படுது. இதே மெத்தட் தான் நம்ம இந்தியாவில் நடக்குது, வடகிழக்கு தென்மேற்கு. சரி, இதில் இன்னும் நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். இது காற்று அமைப்பு கண்டத்தில் பார்த்திங்கன்னா இருந்து கடல் நோக்கி வீசக்கூடிய அந்த ஜப்பானுடைய இந்த மேற்கு கடற்கரை பாருங்கள், அதை தவிர ஆசிய கண்டத்துக்கும் எல்லாத்துக்கும் மழைப்பொழிவு கொடுக்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லப்படுது. அடுத்து பாருங்கள் தெற்காசிய பருவக்காற்று அப்படின்ற ஒரு டைட்டில் நம்ம பார்ப்போம். தெற்காசிய பருவக்காற்று இதில் என்ன நம்ம தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா தெற்கு பகுதி நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தெற்காசிய பருவக்காற்று பார்த்தீங்கன்னா இமயமலைக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம், இலங்கை, மாலத்தீவு, நேபாளம், இமயமலைக்கு சரிங்களா, நேபாளம், பூட்டான் அப்படின்னு இந்த நாடுகளில் வீசுது. இது காற்று உருவாகிற திசையை பொறுத்து தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு 2 பிரிவுகளை பிரித்து பேர் வைக்கப்படுது. இதில் தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கோடை காலத்தில் இந்திய தீபகற்பம் சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதியை விட அதிகமான வெப்பத்தை பெறுது. இது எப்படி சார் புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பூமியுடைய இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆரஞ்சு பழ சைஸ் மாதிரி இதில் இருக்கும். இது வந்து 2ஆக பிரிச்சிருப்போம். இதில் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வடக்கு பக்கம். நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா பூமி இங்கே இருக்குன்னா பூமி திரையை கீழே மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 8 டிகிரிக்கு மேலே தான் நம்ம இந்தியாவுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. மேலே இன்னும் அக்யூரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வரைஞ்சி அதுக்கு கீழே நம்ம பூமி திரையாக நம்ம வரைஞ்சிக்கலாம் சரியா.
இதுதான் இந்தியா. நான் வச்சிருக்க இந்த பேர், நீங்களும் இந்த பேர் இந்தியான்னு வச்சுக்கோங்க. காக்கா பறக்குது, குருவி பறக்குது, நீங்கள் அப்புறம் பேர் வச்சுக்கோங்க. பூமத்திய ரேகை இந்த பக்கம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த கடக ரேகைங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு இந்தியாவுடைய சென்ட்ரலில் போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது 0 டிகிரி அப்படின்னா இதில் வந்து 23 டிகிரியில் அது இருக்கும். அந்த கடக ரேகை அப்படிங்கிறது 23 டிகிரியில் நமக்கு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 23 டிகிரியில் மகர ரேகை இருக்குது. இப்போ சூரியனுடைய வேலை பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு சென்ட்ரல் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டார். அந்த பூமியுடைய சுற்றி சூரியனை சுற்றிட்டு வர்றதுனால நாம் வந்து இந்த இடத்துல சூரியன் சுற்றுற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடகராய்க்கும் மகர ராய்க்கும் அந்த சூரியன் டிராவல் பண்ணுறது அவருடைய வேலை அப்படின்னு வச்சுக்கோம். அது ஒன்று டீஃபாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரியன் வந்து கடகராய்க்கு மேலே இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பகுதியில் அவர் வந்து பிரகாசிக்கிறாரு, இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா அப்போ என்னுடைய வெப்பம் நேர் செங்குத்து கதிர்கள் எங்கே இந்தியா மேலே விழுது. சரிங்களா? இந்த பக்கம் எல்லாம் கடல் இருக்கு இல்லைங்களா, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமான வெப்பம் இருக்கும் பொழுது இங்கே சாய்வு கதிர்கள் தானே இங்கே போய் விழும். அப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறது, வெப்பம் குறைவாக தானே இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதி வந்து கோடை காலம்னு நம்ம சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் இங்கே நமக்கு பெரிய ஒரு நிலப்பரப்பு என்னென்னா தார் பாலைவனம் இந்த பக்கத்தில் இருக்குது. ராஜஸ்தான் இந்த சைடில் அது பாகிஸ்தான் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தார் பாலைவனம் அங்கே இருக்குது. வெயில் அதிகமாக படுறதுனால இங்கே தார் பாலைவனம் அதிகமான வெப்பத்தால் என்ன ஆகுனா ஒரு தாழ்வு பகுதி உருவாகும். இந்தியாவுடைய இந்த தென்மேற்கு பருவ காற்றுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஏரியா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாமே. என்னுடைய இந்தியாவை நான் இப்படி வரைஞ்சிருக்கேன், நீங்கள் ஒரு கற்பனை கூட வச்சுக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா நம்முடைய இந்த ரேகை, இந்த ரேகை வந்து கடற்கரை உங்களுக்கு தெரியும். இங்கே கீழே வந்துட்டு பூமத்திய ரேகை போயிட்டுருக்கு, இது வந்து மகர ரேகை போயிட்டுருக்கு. இது வந்து 0 டிகிரி செல்சியஸ் 23 டிகிரி செல்சியஸ் வந்து மகர ரேகை. இது வந்து கடகரேகை வந்து 23 டிகிரி செல்சியஸ், அதாவது 0லேருந்து இந்த பக்கம் போகிறது வந்து இந்த அளவுக்கு வந்துருக்கோம். நான் ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா இது கொஞ்சம் நம்ம மேப் போட்டு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மெத்தட் எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ இங்கே என்ன நடக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜஸ்தானுடைய இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா தார் பாலைவனம் மிகப்பெரிய ஒரு பாலைவனம் இங்கே இருக்குது. சூரியனுடைய கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து சென்ட்ரல் இந்த இடத்துல மட்டும் தான் இருப்பார் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. இவருடைய ட்ராவலிங் இது பார்த்திங்கன்னா இங்கே கடற்கரைக்கு இங்கே போக வேண்டியது, இவர் என்ன பண்ணுவார் இங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே போயிட்டு இப்படியே சுற்றிட்டு இருக்கிறதா இவருடைய வேலை. இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இப்படி நடுவில் இருக்கார் அப்படின்னா நம்ம பூமி தான் வந்து இது சுற்றிட்டே வருது. சரிங்களா, நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கு, இதுதான் முக்கியம். இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இது பாருங்கள், இந்த பக்கம் நீளமாக இருக்கும், இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து பூமி வந்து நம்ம இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த இது உங்களுக்கு புரியும். ஏன்னா பூமியினுடைய இந்த கடகரேகை இந்த பக்கம் சாய்வாக இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்கம் சாய்வாக இருக்குது, இப்படி தானே இருக்குது பூமி, இப்படி ஆரஞ்சு ப்ளஸ் சைஸில் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்படி இருக்குது. இது என்னென்னா இந்த பக்கம் இப்படி சாய்ஞ்சு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து இந்த முனையில் விழுமா, இந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு முனை தான் வந்து இங்கே 23 டிகிரியில் இருக்கக்கூடிய கடகரேகைன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே இதே டைரெக்ஷன்லேயே இப்படியே போகும்பொழுது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் எதாவது மேலேயும் இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இதனுடைய முனை இப்போ சூரியனுடைய முனை வந்து கீழ்ப்பகுதியில் விழுமா, புரியுங்களா. இப்போ கீழ்ப்பகுதி இப்போ இங்கே இந்த பகுதியில் வந்துட்டு பூமியினுடைய இந்த கீழ்ப்பகுதியில் போய் விழுதுங்களா. ஸோ இந்த இமேஜ் தான் நம்ம இங்கே கற்பனை பண்ணி வச்சுக்கிறோம். கடகரேகை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு மேலே இங்கே இருக்குது, நம்ம இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா மேலே இங்கே இருக்குது. இது வந்து மேலே விழும்போது பார்த்திங்கன்னா இது வந்து இது ஜூன் ஜூலை மாதம் வாக்கில் இந்த மேலே இருக்கும், இந்த சைடில் இந்த கடகரேகைகள் இங்கே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே அந்த கடல் பகுதியில் இருக்கிறது நம்ம இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கீழ்ப்பகுதியில் போய் விழும்போது இந்த மாதிரி சைடில் போய் விழும்போது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து மகர ரேகையில் விழுமா. ஸோ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூரியன் மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் ட்ராவல் பண்ணுறது தான் இவர் வேலை எப்படிங்கிறது கற்பனை பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேலே விழும்பொழுது பார்த்திங்கன்னா இது வந்து ஜூன் மாதம் வாக்கில் இது வந்து ஜூன் மாதம் வாக்கில் வந்துட்டுருக்கு. இது வந்து ஹீட் அதிகமாக விழுது. இப்போ ஹீட்டுங்க இந்த தார் பாலைவனத்தில் மேலே படும் பொழுது ஏன் இந்த பகுதியில் மேக்ஸிமம் ஏன்னா இங்கே இமயமலை இருக்குது, அதிகமான கூலிங் பகுதி இருக்குது. பட் இங்கே வந்து பாதிக்கப்பட்டது வந்து இதுதானே. இந்த தார் பாலைவனத்தில் வந்து அந்த சூரியனுடைய கதிர்வீச்சுகள் படும்பொழுது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தாழ்வழுத்தம் உருவாகுதா, இந்த தார் பாலைவனத்தில் ஒரு தாழ்வழுத்தம் உருவாகுதா. இந்த தாழ்வழுத்தத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய காற்று வெப்ப காற்று ஆவியாக மேலே போயிடும். மேலே போனதுக்கப்புறம் தாழ்வழுத்தம் உருவாகிறதுனால என்ன ஆகுனா இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் கடல் சைடில் இருந்தெல்லாம் அந்த காற்று அந்த கூலிங்கான காற்று இப்படி கொண்டு வரும், இப்படி கொண்டு இங்கே போய் சேரும். அங்கே அந்த தாளான பகுதியை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த சைடில் இருந்து போக ஆரம்பிக்கும். இப்படி போகக்கூடிய இந்த காற்று தான் என்ன ஆகுனா பூமியுடைய இந்த சுழற்சி காரணமாகவும் என்ன ஆகுனா இது வந்து இந்த சைடு நீங்கள் இந்த டைரெக்ஷனை பாருங்களேன். இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இப்போ இந்த டைரெக்ஷன் தென்கிழக்கு காற்றுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த சைட்லேருந்து அங்கே போகும்பொழுது பார்த்திங்கன்னா இது வந்து தென்கிழக்கு காற்றுன்னு தான் இந்த பேர் சொல்லுவோம்.
அப்போ இங்கே என்ன பண்ணுதுன்னா, அந்த பூமியுடைய இந்த சுழற்சி காரணமாக என்ன ஆகுன்னா, இந்த தென்கிழக்கு காற்றானது தென்மேற்கு காற்றாக டைரக்ஷன் மாறி இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும், தென்மேற்கு காற்றாக. அப்போ இங்கே இந்தியாவினுடைய இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் இங்கே இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கனால இங்கே போய் அந்த காற்று அங்கே தடுத்து அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மழையானது தான் அந்த ஜூன் ஜூலை வாக்கில் கேரளா பக்கம் மழையாக இருக்கும். இது வந்து மலை பகுதி. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலை இடைப்பது மலை மறைவு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் அதிகமான மழை நமக்கு கிடைக்காம போயிடும். சேம் இதே மெசேஜ் தான், இதே மாதிரி மெத்தடில் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம இது வந்து கொஞ்சம் கசகசன்னு ஆகிடுச்சு, நான் இந்த பக்கம் போடுறேனே, இதே மெத்தடில் வந்து நம்ம இதில் வடகிழக்கு பருவமழைக்கும் இதே கான்செப்ட் தான் இங்கே வரும். இது வந்து என்னன்னா, இப்போது சூரியன் இங்கே இருக்கும் பொழுது தானே, இந்த சைடில் இருக்கும் பொழுது தானே, இந்த கடகர மேலே இருக்கும் பொழுது தானே இந்த மாதிரி நடந்தது. இதுவே இந்த பூமத்திய ரேகை இந்த பக்கம் வந்துட்டு மகர ரேகை பக்கம் இந்த சூரியன் விழும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா, வெப்பமான காற்று இங்கே நிலப்பகுதி இங்கே நீர் பகுதி மேலே தான் இருக்கும். அப்போ இந்த பக்கம்லாம் நமக்கு கூலிங் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, இதை ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக இதெல்லாம் இந்த பக்கம் அங்கே இருக்கக்கூடிய காற்று இந்த தாழ்வான பகுதியை ஃபில் பண்ணுறதுக்காக அங்கே உயரழுத்த பகுதியில் இந்த பக்கம் காற்று வீச ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இந்த பக்கம் அந்த அரபிக்கடல் பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வைக்க, இந்த சைடில் இருக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடிய ஈர காற்றெல்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்கும். இப்போ இது என்ன ஆகுனா, இந்த காற்று இப்படி வீசுறது தான் வந்து நேராக நமக்கு இப்படி போயிட்டு மழையை கொடுக்கக்கூடிய பகுதியாக நமக்கு மாறிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கமாக, இது வடக்கு பக்கமாக. இந்த வடமேற்கு பருவக்காற்று காற்றானது நமக்கு இந்த பூமியுடைய சுழற்சி காரணமாக இந்த பக்கம் பட்டு இப்படி வரதுனால வடகிழக்கு பருவக்காற்றாக நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த வடகிழக்கு பருவக்காற்றாக இப்படி வீசும் பொழுது தான் நமக்கு இந்த பக்கம் மழை வர ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் மேலே இருக்கக்கூடிய காற்றுல இருந்துட்டு இந்த நவம்பர் மாதம் வாக்கில், நவம்பர் டிசம்பர் வாக்கில் பார்த்திங்கன்னா புயல் அதிகமாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து தான் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து வடகிழக்கு பருவக்காற்று வீசக்கூடிய இந்த மெத்தடு, இது வந்து தென்மேற்கு பருவக்காற்று வீசக்கூடிய இந்த மெத்தடு. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸுங்கள் எல்லாத்தையும் வரிசையாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கெல்லாம் புரியும். ஏன்னா இந்த வங்காள விரிகுடா கிளை வந்து இலங்கை, அந்தமான், நிக்கோபார் தீவுனாலும் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவக்கூடிய இந்த மிக குறைந்த அந்த என்ன சொல்கிறது வெப்பநிலை காரணமாக அது அதிக அழுத்தம் உருவாகுது. அதனால் இந்திய பெருங்கடலிலிருந்து தெற்காசியாவை நோக்கி வீசக்கூடிய தென்கிழக்காக காற்று வீசுது. இந்த காற்று நிலநடுக்கோடு இருக்குது பார்த்திங்களா? இந்த நிலநடுக்கோட்டு இதெல்லாம் பகுதியெல்லாம் கடற்கரை பார்த்திங்கன்னா கோரியாலிசிஸ் விளைவு காரணமாக, அதாவது பூமியின் சுழற்சி காரணமாக சொன்ன பார்த்திங்களா, அது வந்து கோரியாலிசிஸ் விளைவு காரணமாக வலதுபுறமாக திரும்பி தென்மேற்கு பருவக்காற்று ஆண்டுக்கு 4 மாதங்கள் மழை பெய்யுது. இதை வந்து மைண்டில் நல்லா வச்சுக்கோ. இது வந்து தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து பார்த்திங்கன்னா 2 கிளையாக பிரிப்பாங்க. ஒன்று அரபிக்கடல் கிளை, இன்னொன்று வங்காள விரிகுடா. இது வந்து நமக்கு இந்தியாவுடைய இந்த பகுதி வந்து வங்காள விரிகுடா. இது வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடல் கிளையாக நம்ம சொன்னோம் அப்படின்னா, வங்காள விரிகுடா கிளை வந்து அப்படிங்கிறது 2 பிரிவில் பிரிப்பாங்க. அரபிக்கடல் கிளைன்னா இந்த காற்று தென்மேற்கு என்ன சொல்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையால் தடுக்கப்பட்டு செங்குத்தாக மேலே உயர்ந்து மலைத்தடை மலை கொடுக்குது. மலைத்தடை மலை அப்படின்னா இந்த மாதிரி இந்த பகுதி இது வந்து ஹில்ஸு மலைத்தடை பகுதியாக இங்கே வீசுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருப்போம். இதனால் என்னங்கன்னா, ஜூன் முதல் வாரத்திலிருந்து நமக்கு இங்கே கேரளா பக்கம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இதை நான் முன்னே சொல்லியிருப்போம் உங்களுக்கு இல்லைங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது நேராக அந்த தென்மேற்கு காற்று மேலேயும் என்ன சொல்றது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மேலே அந்த காற்று வீசி அங்கே போய் இமயமலை பகுதியில் பட்டு அங்கே பஞ்சாப், ஹரியானா வழியாக அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்தியாவுடைய தென்மேற்கு பருவ காலத்தில் பார்த்திங்கன்னா காற்றால் பார்த்திங்கன்னா மழையை பெறக்கூடிய முதல் மாநிலம் கேரளா தான். இது ஜூன் முதல் வாரத்தில் உருவாகுது. அதுக்கப்புறம் இந்த காற்று வடக்கு பக்கமாக நகர்ந்து மேற்கு கடற்கரை பகுதியில் வளர்ச்சி அடைஞ்சு கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் அப்படின்னு இந்த பகுதிகளில் மழை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த காற்று இமயமலை நோக்கி முன்னேறிட்டு போயிட்டு இமயமலை மேலே மோதி இமயமலை, பஞ்சாப், இங்கே இமயமலை பார்த்திங்கன்னா இந்த சைடில் நமக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா இப்படி இருக்குன்னு இந்த பகுதியில் வந்து இமயமலை போயிட்டு அடிச்சுட்டு இந்த பக்கம் பஞ்சாப், ஹரியானா இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் ஓரளவுக்கு மழையை கொடுக்குது. ஸோ அரபிக்கடல் கிளையுடைய மற்ற பகுதி கிழக்கு நோக்கி நகர்ந்து என்ன சொன்னால் உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த பகுதியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசம், பீகார் அந்த பக்கம் வந்து மழையை கொடுக்குது. ஸோ இங்கே வங்காள விரிகுடா கிளையும் சேர்ந்து அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுத்தி வெள்ளப்பெருக்குது, வழிவகுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வங்காள விரிகுடா கிளை அது வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்மேற்குலேருந்து வீசக்கூடிய இந்த கிளையானது பார்த்திங்கன்னா இலங்கையில் இந்த சைடில் இலங்கையில் அந்த என்ன சொல்கிறது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மலைத்தடை அதாவது ஹில்ஸு தடையாக இருக்கக்கூடிய பகுதியை அப்புறம் மழையை கொடுக்குது. கிரேட் நிக்கோபார் தீவுகளில் பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார், கிரேட் நிக்கோபார் தீவுகளில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்திரா முனை மேலே மே மாதம் இந்திரா முனை இங்கே போட்டிருப்போம் வரிசைகள் இருக்கிற மே மாதம் வந்து என்ன சொல்கிறது நடுவில் அந்த மே மாதத்து நடுவில் வந்து மழையை கொடுக்கறதுனால இந்தியாவுடைய தென்மேற்கு பருவமழையை பெறக்கூடிய முதல் பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவுடைய கிழக்கு அதாவது போதுமான அளவுக்கு மழையை கொடுக்கறதில்ல.
ஆனால் மியான்மரில் இருக்கக்கூடிய அரக்கன் யோமோ மலை அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மேலே மோதி மியான்மருடைய மேற்கு கடற்கரை பகுதியில் ரொம்ப அதிகமான மழையை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காற்றோடைய மியான்மருடைய அரக்கன் யோமோ மலையில் திருப்பப்பட்டு இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது நோக்கி புனல் வடிவத்தில் குவியுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உலகத்திலேயே அதிகமான மழை பெய்யக்கூடிய அந்த பகுதி மவுன்சின்ராம். இதை வந்து நல்லா மெயின் வச்சுக்கோங்க. என்னென்னா மேகாலயா பீடபூமியோட அந்த மலை முகப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த காற்று மேலும் இமயமலை பகுதியை நோக்கி நகர்ந்து அவருடைய தெற்கு சரிவில் அதிகமான மழை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மேற்கு பக்கம் இதனால் பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இந்த காற்று மேற்கு பக்கமாக வீசுறதால பூட்டான், சிக்கிம், மேற்கு வங்காளம் இந்த பகுதிகளெல்லாம் பருவமழையை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வடகிழக்கு பருவக்காற்று மழையும் இதுக்கு ஆப்போசிட்டாக நான் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே டீச்சர்ஸ். இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுட்டு நம்ம இந்த போர்ஷன் அந்த பக்கங்கள் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் படிச்சுக்கோங்க. ஈஸியாக மைண்டில் புரியும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணுறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த தலக்காட்டுகள் ஒவ்வொன்று வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா, இது வரிசையாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸாம் கேட்குறாங்க. போரா, கிழக்கு ஐரோப்பா, ஷினூக், ராக்கி மலை, ஃபான், ஆல்ப்ஸ் மலை. என்ன சொல்கிறது, இந்த ஆல்ப்ஸ் மலையெல்லாம் இது எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது ஷார்ட்கட்டாக கூட மைண்டில் வச்சுட்டாலும் சரி, இல்லை எப்படி வேணாலும் மைண்ட் வச்சுக்கோங்க. ஆனால் முக்கியமான தகவல் இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், போரா, கிழக்கு ஐரோப்பா அப்படின்னா அந்த பாப்பான்றது வருது பார்த்தீங்களா. ஸோ அது வச்சு அதாவது கிழக்கு ஐரோப்பாவிலேருந்து வடகிழக்கு இத்தாலி நோக்கி வீசக்கூடிய காற்றுக்கு வந்து போரான்னு சொல்லலாம். சினுக்குன்னு அது என்ன சொன்னால், ராக்கி மலையிலேருந்து வீசக்கூடிய மேற்கத்திய வெப்ப வறண்ட காற்று வந்து சினுக் அப்படின்னு சொல்லலாம். ஃபான்னா ஆல்ப்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, சுவிட்சர்லாந்துடைய வடக்கு பகுதியை நோக்கி வீசக்கூடிய தெற்கத்திய வறண்ட காற்றுக்கு பேர் ஆல்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்மட்டான் அப்படிங்கிறது வந்து ஆப்பிரிக்கா இருக்குங்க, மத்திய ஆப்பிரிக்காவுடைய குறுக்க வடக்கு பக்கத்தில் இருந்து வீசுகிற வறண்ட காற்றுன்னு சொல்லுவாங்க. காரபோரன் அப்படின்னா கருப்பு புயல் அப்படிங்கிறது இந்த மத்திய ஆசியாவில் வீசுகிற வசந்தகாலம் மற்றும் கோடைகால மழை காற்றுன்னு சொல்லுவாங்க. காம்சின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து கிழக்கு மத்திய தரைகளை நோக்கி அந்த தென்கிழக்காக வீசக்கூடிய அந்த காற்றுன்னு சொல்லுவாங்க. லூ இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய இந்த சமவெளிகள் வீசுகிற அந்த வெப்ப, அது மட்டும் இல்லாமல் வறண்ட காற்றுன்னு சொல்லுவாங்க. மிஸ்டல் மத்திய பிரான்ஸ் மற்றும் ஆல்ப்ஸ் மலையிலேருந்து, சரிங்களா, மத்திய தரைக்கடல் நோக்கி வீசக்கூடிய குளிர்ந்த காற்று மிஸ்டல்னு சொல்லுவாங்க. நார் ஈஸ்டர் அப்படிங்கிறது கிழக்கு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் குறிப்பாக நியூ இங்கிலாந்தில் என்ன சொல்கிறது, வடகிழக்கிலிருந்து தீவிரமாக வீசக்கூடிய ஒரு காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. நார் வெஸ்டர் அப்படிங்கிறது இது தென்கிழக்கில் இருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மலை மேலே ஈரப்பதம் இருக்கக்கூடிய அந்த முதன்மை காற்று மோதி மேலே எந்திரிக்கிறதால உருவாகக்கூடிய காற்று. இது நியூசிலாந்து இருக்கு பாருங்கள், அந்த நியூசிலாந்துடைய இந்த தெற்கு தீவோட அந்த மேற்கு கடற்கரை மலையை கொடுக்கக்கூடிய காற்றாகவும் கிழக்கு கடற்கரை வறண்ட காற்றும் வீசுதுன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன்று பாம்பிரோ, அர்ஜென்டினாவோட பாம்பாஸில் வீசக்கூடிய ரொம்ப வலுவான காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே இன்னும் ஒரு 3 இருக்கும். அதாவது சிமும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சகாரா, இஸ்ரேல், ஜோர்டன், அதே மாதிரி சிரியா, அரேபியா பாலைவனத்தில் வீசக்கூடிய வலுவான காற்று, அந்த வெப்ப வறண்ட காற்றுக்கு வந்து சிமும்னு சொல்லுவாங்க. சிராக்கோ வட ஆப்பிரிக்காவில் இருந்து ஐரோப்பாவோட தெற்கு அந்த பகுதி நோக்கி வீசக்கூடிய தெற்கத்திய காற்றுன்னு சொல்லுவாங்க சிராக்கோ. அவ்வளோ இது ஒன்று தான். சோண்டா அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய ஆன்டிஸ் மலைத்தொடரோட அந்த மலையோடைய கிழக்கு சரிவில் வீசக்கூடிய காற்று அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த போர்ஷனில் இவ்வளோ தான் முக்கியமானது. இதை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.